தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 years இலவசம். கோவை பீளமேடு பகுதி அவினாசி ரோட்டில் இளைஞர் ஒருவர் காரில் அட்டகாசம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி முன்பு நடு ரோட்டில் காரை நிறுத்தி சாவகாசமாக சிகரெட் பிடித்தார். பின்னர் அதே ரோட்டில் அங்கும் இங்கும் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டி சென்றார். இதில் 2 வாகனங்கள் மீது அடுத்தடுத்து கார் மோதியது. இளைஞரின் அட்டகாசத்தை பொறுக்க முடியாத வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் இருந்த மக்களும் திரண்டு காரை நடு ரோட்டில் மடக்கினர். காருக்குள் இளைஞர் ஃபுல் போதையில் இருந்தார். அவரை வெளியே வரும்படி மக்கள் வற்புறுத்தினர். ஆனால் அவர் வரவில்லை. அந்த பகுதியில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது. போலீசுக்கு தகவல் தெரிவித்த மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து இளைஞரை வெளியே இழுத்தனர். வெளியே நின்றவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி வசைபாடிய இளைஞர் பின்னர் கார் மேல் ஏறி அட்டகாசம் செய்தார். உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த கட்சியை சேர்ந்தவன். என் மேல் கை வைத்த ஒருத்தரையும் சும்மா விடமாட்டேன் என்று ஒரு தேசிய கட்சி பெயரை உச்சரித்தார் போதை இளைஞர். பிரதான சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு பீளமேடு போலீசார் வந்தனர். போதை இளைஞரை பிடித்து சென்றனர். விசாரணையில் அவர் கேரளாவின் திரிசூரைச் சேர்ந்த ஆண்டனி என்பது தெரியவந்தது. போதை இளைஞர் உடலில் இரத்த காயம் இருந்ததால் அவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.